நமக்கு கிடைத்த மெல்கிசேதேக்கின் முறைமையின் கீழ் உள்ள ஊழியத்தின் சிறப்பு என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாதுகாப்புடைய கண்கள், தி ஆல்பனாட்ஸ், அவர் நம்முடைய மூத்த சகோதரன். அவருடைய வேத உபதேசங்கள் மூத்த சகோதரி. பிதாவினுடைய தாயினுடைய தகப்பனுடைய ஆசீர்வாதத்துக்கு உட்பட்ட இடத்திலே இந்த காலில் நம்மை விட பாக்கியவான்கள் உலகத்தில் யாரும் இல்லை. We are the most blessed people of all. ஏனென்றால் நாம் அவருடைய ஞானத்தை சகோதரி என்று நேசித்தோம். சகோதரி எத்தனை பேர் நேசிச்சிங்க? சகோதரியை நேசிப்பது மகா கடினமான விஷயம். மூத்த சகோதரியை தெரிந்தவர்களுக்கு தான் தெரியும். மானங்கட்ட கேள்வியை கேட்பார்கள், அது சகிக்க வேண்டும். கூட இருந்தவங்களுக்கு தெரியும். ஞானத்தை நேசிப்பது சகோதரி நேசி ஈஸி அல்ல. அந்த கேள்வியை வாங்கி கொண்டிருக்கணும். அதுதான் ரூத் வாங்கி கொண்டிருந்தார்கள். ரூத் நகோமிண்டத்தில் எந்த வயலில் எவனை பார்த்து சிரிச்சிட்டு வந்தேன்னு தான் அந்த பொருள் இருக்குது. எவனை பார்த்து பல்ல காட்டி இவ்வளவு சீக்கிரத்தில் எல்லாம் கொண்டு வந்த நாமளாக இருந்தால் மூஞ்சில் அடிச்சுட்டு போயிட்டே இருந்திருப்போம். ஏன்னா நம்ம தமிழர்கள், நம்ம ரத்தத்தில் தமிழ் மானம் ஓடுகிறது. அது அந்த அம்மா ஷியாட் நெத்தி பட்டம் இருந்தது, நோக்கம் இருந்தது, தலையிலே ஒரு கிடத்தை வைத்திருந்தார்கள். she was aware, she was awakened, தெளிவாக இருந்தார்கள் அவர்கள். I'm aware for the purpose for which I'm called, I came. அதான் அந்த விஷயம். திருட்டு இலவாக அவர்கள் தூங்கிக் கொண்டு இருக்கும்போது ஓடினவன் ஞானத்தை நேசித்தவன் அல்ல. அதற்கு பின்பு ஃபோனை போட்டேன், அதை போட்டேன், இதை பாடலாம், வாயை எவனும் பேசக்கூடாது. எல்லாம் நேசத்தால் சோகமாகணும், கசப்பின் வேற எடுக்கணும், நுகத்தை ஏற்றுக்கொண்டு நெருங்கணும், மரியாதையாக எல்லாம் உபதேசத்தில் முறைப்படணும். இல்லாட்டி ஒரு பிரயோஜனம் கிடையாது, ஒரு பிரயோஜனம் கிடையாது. கசப்பின் வேறு என்ற இடத்துல ஓடி போன ஒவ்வொருவனும் இந்த நல்ல நாட்களில் உணர்வடையணும். மேசியாவின் உணர்வின் ஆவி ஒவ்வொருவனையும் புதுப்பிப்பதாக, ஒவ்வொருவரையும் பிரகாசிப்பதாக. இந்த காலையிலே த பிளேட் ஆஃப் தி கோல்டன் கிரவுன் என்று சொல்லப்படுகிற பொற்கிரீடத்தினுடைய அந்த பட்டம் பூக்கட்டும். எல்லாம் தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்தரிப்பான். அதனுடைய வேல்யூ என்பது சபத் ஓய்வு என்று. விழுந்தாலும் எழுந்தாலும் நாம் இளைப்பாறுதல் அடைவோம் என்பதுதான் அவர் நம்மை கண்டு கொண்டிருக்கிறதான். இது பொட்டென்ஷியல் ஆக்சுவலைசேஷன் ஆஃப் தி எசன்ஸ், த பொட்டென்ஷியல் ஆக்சுவலைசேஷன் ஆஃப் தி எசன்ஸ். தகப்பன், தாய், சகோதரன், மூத்த சகோதரன், சகோதரி, இதெல்லாம் நமக்குள்ளே பலன்பட்டு எக்கால சத்தம் துணிக்கும் போது இங்கே இருக்கிற நம்ம எல்லாரும் ஒரு இமைப்பொழுதிலே மருவமாவோம். அதற்கு இந்த சத்தியமே ஆதாரமாக இருக்கிறது. நீங்கள் வேணான்னா கூட அவர் நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று சொல்லியிருக்கிறார். யூ cannot get rid of him. அவரை விட்டு நீங்கள் போகவே முடியாது. அவர் தீவிரமாக அதை செய்வார். பிகாஸ் நீங்கள் கல்வாரியிலே பூத்த மலர்கள். You are all flowers that blossom in the field of the spring of grace. காலையில் பூத்த மலர்கள் எல்லாம் மாலையிலே வாடி உதிர்ந்து விடும். கல்வாரியில் பூத்த மலர்களோ வாடாமல் மனம் வீசிடும். ஆமென். கல்வாரியில் பூத்த மலர்கள் வாடாமல் மனம் வீசிடும். கல்வாரியின் நேசத்தையே எங்கென்றும் எங்கென்றும் பேசிடும். கல்வாரியில் பூத்த மலர்கள் வாடாமல் மனம் வீசிடும். கல்வாரியின் நேசத்தையே எங்கென்றும் எங்கென்றும் பேசிடும்.
வாடி மடிந்திடும் எவருக்குமே வல்லவரின் புகழ் பாடிடும். வாடி மடிந்திடும் எவருக்குமே வல்லவரின் புகழ் பாடிடும். கூடி மகிழ்ந்திட எவரையுமே கல்வாரி அண்டையில் அழைத்திடும். கூடி மகிழ்ந்திட எவரையுமே கல்வாரி அண்டையில் அழைத்திடும். கல்வாரி அண்டையில் அழைத்திடும். கல்வாரியில் பூத்த மலர்கள் வாடாமல் மனம் வீசிடும். கல்வாரியின் நேசத்தையே என்றென்றும் எங்கெங்கும் பேசிடும். உளையான சேற்றில் உழல்பவரே, நிலையில்லா வாழ்வில் அலைபவரே. உளையான சேற்றில் உழல்பவரே, நிலையில்லா வாழ்வில் அலைபவரே. உனக்காக இயேசு மரித்தாரே, இதை அறியாயோ மானிடரே. உனக்காக இயேசு மரித்தாரே, இதை அறியாயோ மானிடரே. இதை அறியாயோ மானிடரே. கல்வாரியில் பூத்த மலர்கள் வாடாமல் மனம் வீசிடும். கல்வாரியின் நேசத்தையே என்றென்றும் எங்கெங்கும் பேசிடும். கல்வாரியில் பூத்த மலர்கள் வாடாமல் மனம் வீசிடும். கல்வாரியின் நேசத்தையே என்றென்றும் எங்கெங்கும் பேசிடும்.